ஆதிவேர் வழிவந்த அன்பு உறவுகளே எல்லாம் நல்லா இருக்கீங்களா? சில நாட்களுக்கு முன்பு ஒருவருடைய வீட்டுக்கு போனப்போ அங்கே நடந்த ஒரு உரையாடல், அவர்களுடைய ஒரு நெருக்கமான உறவினர் வீட்டில் நடந்த சில சம்பவங்களை பற்றி அவங்க பேசிக்கிட்டு இருந்தது. அது எனக்குள்ளே ஏற்படுத்தின அந்த தாக்கம் அதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு தோணுச்சு. என்ன அப்படின்னு சொன்னால், நான் சென்று சந்தித்த அந்த நண்பருடைய உறவினர், அவங்களுடைய மகள் திருமணம் செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறாங்க. திருமணம் செய்து கொடுக்கப்பட்ட பிறகு ஒரு சண்டை அப்படின்னு சொல்லிட்டு கணவர்கிட்ட கோச்சிக்கிட்டு வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. அப்போது சமாதானப்படுத்தி அதை சரி செய்ய முயற்சி பண்ணும்போது அந்த பொண்ணு ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாங்க, இல்லை இனிமேல் சேர்ந்து வாழ விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது பொதுவாக இது மாதிரியான கணவன் மனைவி சண்டை அப்படின்னு வரும்போது சுற்றத்தார், நண்பர்கள், நலன் விரும்பிகள் அவங்க எல்லாரும் அதை சரி செஞ்சு அதை சேர்த்து வைக்க அதுக்கான முயற்சியை தான் எடுப்பாங்க. கோர்ட்டுக்கு போனாலுமே அதான் முதல்ல எடுத்த உடனே எல்லாரும் பிரித்து அனுப்பி விட்டுறதில்லை. அதுதான் வளமை, அதுதான் நடைமுறை, அதுதான் சரி. அந்த பிரச்சனையின் தீவிரங்களை பொறுத்து, அந்த பிரச்சனையுடைய ஆழத்தை பொறுத்து முடிவெடுப்பாங்க. அப்போ இது மாதிரி பிரச்சனைன்னு சொல்லும்போது அதை சரி செய்யறதுக்கான முயற்சி எடுக்கும்போது அந்த பெண் வாழவே மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்கும் அதிர்ச்சி ஆகுது. ஏன்னா எத்தனையோ குடும்பங்களில் சண்டைகள் வருது, தாய் வீட்டுக்கு கோச்சிக்கிட்டு வந்துடுறாங்க, மறுபடியும் பேசி சரி பண்ணி சமாதானம் பண்ணி வைக்கிறாங்க. அப்படி அவங்களோட வாழ்க்கை ஓடுது. இன்னும் கொஞ்சம் காலம் கழிச்சு மறுபடியும் ஒரு சின்ன சண்டை வருது, மறுபடியும் பேச்சுவார்த்தை நடந்து சரியாக்கப்படுது. அப்புறம் அவங்க அப்படியே ஓடிடுது. இதுதான் வழக்கமாக உள்ள விஷயம். பெண்ணை திருமணம் முடிஞ்சு ஒரு 2 வருஷம் கழிச்சு முதல் முறையாக, அதான் விஷயம், இங்கே முதல் முறையாக கோச்சிக்கிட்டு வராங்க. கோச்சிக்கிட்டு வரும்போதே போய் வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ காரணத்தை கேட்கும்போது சில வலுவான காரணங்களை, சில நியாயமான காரணங்களை சொல்கிறாங்க. அதை கேட்கும்போது அது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய கருத்தாக தான் இருக்குது. இப்போ இங்கே சிக்கல் என்ன அப்படின்னு சொன்னால், நான் பேச நினைக்கிற ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், இது சமீபமாக நடந்த ஒரு விஷயம்னாலும் இதை ஒட்டி என்னோடய சர்க்கிளில் ஒரு 4-5 விஷயங்களுக்கு மேலே நான் பார்த்துருக்கிறேன். அதை விட 4-5 விஷயங்களுக்கு மேலே நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். என்ன அப்படின்னு சொன்னால், திருமணமான கட்டி கொடுக்கப்பட்ட அந்த பெண் தன்னுடைய கணவனுடைய நடவடிக்கைகளில் எந்த குற்றத்தையும் பிறந்த வீட்டில் சொல்கிறதில்ல. பிறந்த வீட்டில் அவங்களா மேலோட்டமாக கேட்டாலும் கூட அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இது என்ன ஆகுதுன்னு சொன்னால், இது மேலோட்டமான பிரச்சனைகள் வரைக்கும் இது சரி. மேலோட்டமான விஷயங்களுக்கு இது மாதிரி அது சரிதான். அது ஒரு மெச்சூரிட்டியான ஒரு அணுகுமுறை தான். வீட்டில் நடக்கிற எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்கேயும் சொல்லி இங்கே உள்ள நிம்மதியும் கெடுத்து நம்மளும் நிம்மதி இல்லாமல் ஆகி கணவனை பற்றின ஒரு பார்வை நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு மாறிடும் அப்படின்னு எல்லாம் நினைக்கிறது நியாயம்தான். இது ஒரு பாராட்டத்தக்க அம்சம் தான். ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் ஃபோன் போட்டு சொல்கிறது, ஒவ்வொரு சின்ன விஷயங்களையும் சொல்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் இல்லை தான். ஆனால் சில பெண்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், கணவனுடைய சிக்கல்கள், கணவனுடைய உறவோட கணவனுடைய அந்த வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள், அல்லது கணவனுடைய அணுகுமுறையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், அல்லது எந்த வகையிலுமே ஏற்றுக்கொள்ள முடியாத பெரிய அளவிலான பிரச்சனைகள், இப்படி வரும்போது கூட சில பெண்கள் என்ன செய்கிறதில்ல, தன்னுடைய பிறந்த வீட்டில் இதை சொல்கிறதில்ல. அதுக்கு என்ன காரணம் அவங்க நினைக்கிறாங்கன்னு தெரியல. ஒன்று, நம்மளே சமாளிச்சுக்குவோம், ஏன் நம்மளால் சமாளிக்க முடியாதா, நம்மளால் சரி பண்ண முடியாதா அப்படின்னு நினைக்கிறாங்களா? இல்லை, நம்ம கஷ்டம் நம்மளோட போகட்டும், நம்ம வீட்டில் இருக்கிறவங்கள சிரமப்படுத்த வேண்டாம், நம்ம சந்தோஷமாக வாழ்றதா நினச்சிக்கிட்டு இருக்காங்க, அது அப்படியே கண்டினியூ ஆகட்டும் அப்படின்னு நினைக்கிறாங்களான்னு தெரியல. ஆனால் எதுவாக இருந்தாலும் இது தவறு தான். உங்களால் சமாளிக்க முடிந்த அளவுக்கான அல்லது மேலோட்டமான அல்லது எல்லார் குடும்பத்திலும் நடக்கக்கூடிய மாதிரியான சின்ன விஷயங்களை நீங்கள் பெரிதுபடுத்தாமல் அதை உங்களுக்குள்ளே வச்சுக்கிறதுங்கிறது சரி. ஆனால் அந்த டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரியுது, வித்தியாசம் உங்களுக்கு தெரியுது. இது சராசரியான ஒரு பிரச்சனை மாதிரி தெரியலை, இது நம்மளுடைய வாழ்க்கைக்கு இடையூறு ஏற்படுத்துகிற மாதிரியான ஒரு பிரச்சனையாக தெரியுது, இவருடைய அணுகுமுறை ரொம்ப ஹார்ஷாக இருக்குது, இவருடைய பிஹேவியர் சரியில்லாமல் இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு போகும்போதும் அதை தன்னளவிலே மறைச்சிக்கிறது இது எங்கே கொண்டு விடுதுன்னா, ஒரு கட்டத்தில் இது வெடிக்கும் போது இனி சரி செய்யவே முடியாதுங்கிற அளவுக்கு போய் நின்றது. இனி இந்த பிரச்சனையை சரி செய்யவே முடியாது அப்படிங்கிற அளவுக்கு போய் நின்றது. அப்போ இது மட்டும் தன்னுடைய பெற்றோர்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி தருமா, தன்னுடைய உறவினர்களுக்கு இது நிம்மதியை ஏற்படுத்தி தருமா அப்படிங்கிறத அவங்க யோசிக்கிறது இல்லை. அப்போது அதுக்கு தான் உறவுகள், அதுக்கு தான் சுற்றத்தார், அதுக்கு தான் பெற்றோர்கள். இது நாள் வரையிலும் நமக்கு நல்லது என்ன கெட்டது என்ன அப்படின்னு நம்மளை நெறிப்படுத்தி நமக்கு தேவையானதை கொடுத்து, நமக்கு தேவையில்லாததை நம்மள்ட்ட தடுத்து, கண்டிப்பாக காட்ட வேண்டிய இடத்துல கண்டிப்பாக காட்டி, அரவணைக்க வேண்டிய இடத்துல அரவணைச்சு நம்மளை வளர்த்தவங்க அவங்க தான். அவங்களுக்கு ஆதரவாக, அவங்களுக்கு ஒத்துழைப்பாக இருக்கக்கூடியவங்க அவங்களுடைய நெருங்கிய உறவினர்கள். இப்போது நீங்கள் ஒரு பிரச்சனையை சின்ன அளவில் கொண்டுட்டு வரும்போது இது உங்கள் பெற்றோர்கள் கவனத்துக்கு கொண்டுட்டு போனால் அதை ஆரம்பத்தில் சரி செய்யக்கூடிய பிரச்சனையாக இருக்கும். ஒருவேளை சரி செஞ்சு உங்களோட வாழ்க்கை ஸ்மூத்தாக போயிருக்கும். இந்த அளவுக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நிற்கிற அளவுக்கு வந்திருக்காது. அல்லது அவர்கள் தொடர்ந்து முயற்சி செஞ்சு பார்த்துட்டு, இல்லை இது சரியில்லை, இனி நம்மளுடைய மகள் அங்கே வாழ்றது நம்மளுடைய மகளுடைய எதிர்காலத்திற்கு ஒரு ஆரோக்கியமான விஷயமா இருக்காது அப்படின்னு அவங்க முடிவு செய்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த முடிவு செய்கிறதுல ஏற்படுற காலதாமதம் என்ன ஆகுதுன்னு சொன்னால், காலகட்டத்தில் உங்களுக்கு குழந்தைகள் பிறக்குது, ஒரு குழந்தையோ 2 குழந்தைகள் பிறக்குது. அந்த குழந்தைக்கு 6 மாதம், 1 வயசு, 2 வயசு, 3 வயசு ஆகும்போது வேணாம் எனக்கு அப்படின்னு முடிவெடுக்கும்போது அந்த பாதிப்பு உங்களோட மட்டும் முடியறதில்லை. புதுசாக உங்கள் மூலமாக இந்த உலகத்திற்கு ஒரு உயிர் வருது. எந்த பாவமுமே செய்யாமல் உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை நடந்துச்சு, ஏன் நடந்துச்சு, நீங்கள் ஏன் பிரிஞ்சிங்க அப்படிங்கிறது எதுவுமே தெரியாமல் இந்த சமூகத்தில் அது நாளைக்கு போய் வாழ போகுது.
அது ஏதோ ஒரு வகையில் தகப்பனுடைய ரோலை யாராலையும் அதை வந்து முழுமையாக நிறைவேற்ற முடியாது. அல்லது தகப்பன்ட்ட தான் குழந்தை இருக்குதுன்னு சொன்னால் தாயோடைய ரோலை அந்த இடத்துக்கு யார் வந்தாலும் முழுமையாக நிறைவேற்ற முடியாது. இப்படி ஒரு ஒரு ஆரோக்கியமான குடும்ப சூழல் இல்லாமல் வளரக்கூடிய குழந்தைக்கு பின்னாளில் அது அதோடைய வாழ்க்கையிலையும் அது உள ரீதியாக மற்ற விஷயங்கள் அது பாதிப்பை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது சிம்பிள் இவ்வளவுதான். ரொம்ப பேசிக்கான எல்லா குடும்பத்திலையும் நடக்கிற மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வீட்டிலே நடக்குது. ஓகே, நம்ம மேனேஜ் பண்ணிக்குவோம் அப்படின்னு நினைக்கிற அளவு கூட சரி. அது எல்லை மீறும் போது இமீடியட்டாக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், உடனடியாக நம்மளுடைய பெற்றோர்கள்ட்ட அதை தெரியப்படுத்துறது அப்படிங்கிறத கண்டிப்பாக இந்த புதிதாக திருமணமான பெண்கள் வந்து மனதில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அதே போல் மகளும் நம்மகிட்ட ஒரு விஷயத்தை வந்து கொண்டுட்டு வராங்கன்னு சொன்னால், அதை முழுமையாக காது கொடுத்து கேட்காம அதெல்லாம் குடும்பம் அப்படி தான் இருக்கும், அதெல்லாம் நீ அனுசரித்து தான் போகணும், அதெல்லாம் நீ பொறுத்து தான் போகணும், இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லாமல் அதை வந்து முழுமையாக உள்வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கு வந்து பதில் சொல்கிறது சரியாக இருக்கும். ஏன்னா அந்த பெண் எடுத்த உடனே ஒரு சின்ன பிரச்சனையை உங்கள்கிட்ட கொண்டுட்டு வந்திருக்கலாம். அல்லது ஒரு 3 மாதம் 6 மாதம் 1 வருஷம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு சரி ஓகே இதுக்கு மேலே இதை நம்ம பெற்றோர்கள்ட்ட மறைக்கிறது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட கொண்டு வந்திருக்கலாம். அப்போ அதை முழுமையாக நீங்கள் உள்வாங்கி அதற்கு பிறகு அதை என்ன செய்யலாம், எப்படி செய்யலாம் அப்படிங்கிற முடிவெடுக்கிறது தான் சரியாக இருக்கும். எது எப்படியோ நம்ம நம்பி வரக்கூடிய நம் மூலமாக இந்த உலகத்துக்கு ஒரு உயிர் வருதுன்னு சொன்னால் அதுக்கு நாம் மிக பொறுப்பானவர்களாக நடந்துக்கணும். யார் ஒருவர் இல்லைன்னாலும் அது வந்து அந்த குழந்தைக்கு வந்து ஒரு பாதிப்பு தான். அது எவ்வளவுதான் நம்ம பாசத்தை கொட்டி கூடுதல் கேர் எடுத்து பார்த்தாலும் அது வந்து ஒரு தகப்பனுடைய இடத்தை யாராலும் நிறைவேற்ற முடியாது. அதே போல் ஒரு தாயோடைய ரோலையும் யாராலும் அதை வந்து சரி செய்ய முடியாது அப்படிங்கிறத உணர்ந்து, அதே நேரத்தில் சிக்கல்கள் எல்லை மீறி போகும்போது வேற வழி இல்லை அப்படின்னு சொன்னால் அதில் வந்து நம்ம சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் சின்ன சிக்கல்களை பெரிதாக்கிக்காமல் இருக்கிறதுக்கு பெற்றோர்களுடைய கவனத்துக்கு எதையெல்லாம் கொண்டுட்டு வரணுமோ அதை கொண்டுட்டு வரதான் சரியாக இருக்கும். நன்றி.